சர்வதேச சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பை மற்றும் 39 பதக்கங்களுடன் தமிழகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு திருச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 5 நாடுகள் பங்கேற்ற சர்வதேச அளவிலான பாரம்பரிய சிலம்ப போர்க்கலை கலாச்சார போட்டிகள் நடைபெற்றது. இதில் இந்தியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், கத்தார், அரபு நாடுகள் உட்பட 6 நாடுகளைச் சேர்ந்த 350 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 36 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். போட்டிகள் சீனியர், ஜூனியர், சூப்பர் சீனியர் பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் தனி திறமை போட்டி, குத்து வரிசை போட்டி, குழு போட்டி என்று 3 வகையில் போட்டிகள் நடைபெற்றது. நடைபெற்ற போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வெற்றி பெற்று கோப்பை மற்றும் 16 தங்கப் பதக்கம், 13 வெள்ளிப் பதக்கம், 10 வெண்கலம் என 39 பதக்கங்களை வென்று சர்வதேச அளவில் அதிக புள்ளிகளை பெற்று சாம்பியன்ஷிப் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் இரவு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை குடும்பத்தினர் பொன்னாடை போர்த்தி உற்சாகமாக வரவேற்றனர். கடந்த 21 to 25 5 நாட்கள் மலேசிய கோலாலம்பூர் தலைநகரில் பாரம்பரிய சிலம்ப போர்க்கலை கலாச்சார போட்டி நடைபெற்றது. அதில் 6 நாடுகள் கலந்து கொண்டார்கள். இந்தியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், கத்தார் அண்ட் அரபு நாடுகள், இந்த 6 நாடுகள் கலந்து கொண்டார்கள். நமது தஞ்சை மாவட்டத்திலிருந்தும் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்தும் நமது மாணவர்கள் 36 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் 30 மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள். நமது டோட்டல் சாம்பியன்ஷிப்பை நம்ம இந்தியா சார்பாக வென்றிருக்கிறோம். தமிழ்நாடு தஞ்சாவூர் வென்றிருக்கோம். 3 வித போட்டிகள் அங்கே நடைபெற்றது. தனித்திறமை போட்டி, குத்துவரிசை போட்டி, குழு போட்டி ஆகிய போட்டிகளிலும் 3லும் அதிக புள்ளிகளை நமது மாணவர்கள் எடுத்து முதலிடத்தை நமது நாட்டிற்கும் நமது மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை உங்கள் முன்னே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட உதவிகள் கேட்டிருந்தோம். அது சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறைகளில் இருந்து கேட்டிருந்தோம். அது மாதிரி இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இனிமேலுக்காவது எல்லாருக்கும் கிடைக்கணும், நமது முதல்வர் செய்வார்கள் என்று நம்புகிறோம். நிறையா செய்கிறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. நம்ம டிப்டி சிஎம்மும் செய்கிறாங்க, சிஎம்மும் செய்கிறாங்க. அதனால் இந்த வெற்றிக்கு பிறகு சிலம்பத்திற்கு ஒரு புதிய பொலிவு இன்னும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே புதிய பொலிவை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். வணக்கம், என்னோடய பேர் அனுஸ்ரீ. நான் மோகன் மாஸ்டர்கிட்ட 10 இயர்ஸாக சிலம்பம் கற்றுட்ருக்கேன். இப்போ நாங்கள் மலேசியா மீட்டுக்கு போனோம். 6 கண்ட்ரிஸோடு நாங்கள் இது பண்ணோம். எங்களுக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவ்வளோ தூரம் நாங்கள் கண்டிப்பாக போயிருக்கோன்னா அதுக்கு மாஸ்டரும் கிராண்ட் மாஸ்டரும் தான் கண்டிப்பாக காரணம். அதனால அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அங்கே நிறைய டஃப் காம்படிஷன்ஸ் இருந்துச்சு. பட் எங்களோட ப்ராக்டிஸ்னால நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லோரும் ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் அடித்தோம். தேங்க்யூ. நான் 3 மெடல் அடித்தேன். சிங்கிள் ஸ்டிக்கில் ஃபஸ்ட் ப்ளேஸ், குரூப் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ், அதுக்கப்புறம் குத்து வரிசையிலே ஃபஸ்ட் ப்ளேஸ்.